பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உம் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் கன்மலை. உமது நிழலிலே மறைந்து கொள்ளுவே. உமது நிழலிலே மறைந்து கொள்ளுவே. உமது சிறகிலே ஒளிந்து கொள்ளுவே. உமது சிறகிலே ஒளிந்து கொள்ளுவே. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் குயவனே. இயேசுவே நீரே என் குயவனே. எனது வாழ்வு உமது கையில் வளையுமே. எனது வாழ்வு உமது கையில் வளையுமே. உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே. உம்மை போல் என்னை இன்று மாற்றுமே. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உமது சுகம் என்னில் இன்று தாருமே. உமது சுகம் என்னில் இன்று தாருமே. உமது கரம் என்னில் இன்று வையுமே. உமது கரம் என்னில் இன்று வையுமே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உம் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே. உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என்னுடைய முகத்தை உனக்கு நான் மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள்,
நமக்கு தேவனாகிய கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுவது போல ஒரு வேதனையான காரியம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய முகம் நமக்கு காண்பிக்கப்பட்டால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான காரியம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடிந்தால் அதுதான் இந்த உலகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியான காரியம். அதனால்தான் தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது என்று சொல்லி ஆண்டவரை அவன் உயர்த்துகிறான். அடைக்கலான் குருவிகளுக்கு, தகைவிலான் குருவிகளுக்கெல்லாம் தன் குஞ்சுகளை வைக்க உமது அருகில இடம் கிடைத்திருக்கிறதே, உம்முடைய பிரசன்னத்தை பார்த்து அனுபவிக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கும் தாரும் என்று ஏங்கி தாவீது ஜெபம் பண்ணுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் சீனாய் மலைக்கு ஏறி போய் ஆண்டவருடைய கற்பனைகளை எழுதி வாங்கி கொண்டு வருவதற்காக தனித்து உபவாசம் பண்ணி தண்ணீர் குடியாமலும் புசியாமலும் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் இறங்கி வருவதற்குள் இங்கே ஆரோன் கன்றுக்குட்டி ஒன்றை செய்து ஜனங்களை எல்லாம் வழிதப்ப பண்ணி, இவைகள்தான் எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லி ஜனங்கள் கன்றுக்குட்டியை வழிபடுவதற்கு காரணமாகிவிட்டான். ஆனால் இந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, இந்த ஜனம் அறியாமல் செய்து விட்டார்கள், இவர்களை நீர் மன்னிக்க வேண்டும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல முடியாது, என்னுடைய தூதர் உங்களுக்கு முன்பாக போவார் என்று சொல்லுகிறீரே, நீர் எங்களுக்கு முன்பாக வர வேண்டும், உமது வழியை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிற போதுதான் ஆண்டவர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதோடு அவன் நின்று விடாதபடி, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்கிறதோடு மாத்திரம் நின்று விடாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கண்மலையின் வெடிப்பில் உன்னை வைத்து என் கரத்தினால் நிழலினால் உன்னை மூடி விடுவேன், நான் அப்படி கடந்து போகிற போது என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய், என் பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று மோசேக்கு சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அற்ப காலம் மூண்ட கோபம் மோசையினால் அல்ல, அந்த ஆரோன் ஜனங்களை வஞ்சித்து வைத்ததினாலும் ஜனங்கள் கன்றுக்குட்டியை தொழுது கொண்டு வந்ததினாலும் ஒரு இமை பொழுது அற்ப காலம் அந்த கோபம் மூண்டது நிமித்தம் நண்பனோடு பேசுவது போல முகமுகமாய் மோசையோடு பேசின ஆண்டவர் இப்பொழுது என்னுடைய முகத்தை நீ பார்க்க மாட்டாய், என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று சொல்லிவிட்டு போகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், அற்ப காலம் உண்ட கோபத்தில் தான் ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கடுத்து பார்த்தால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி காலமே என்னுடைய சமூகத்தில் வந்து நின்றுவிடு என்று சொல்லி ஆண்டவர் அந்த அற்ப காலம் உண்ட கோபத்தை மறைத்து கொண்டு ஆண்டவர் நித்திய கிருபையோடு மோசைக்கு இறங்கி மோசையோடும் ஜனங்களோடும் பேசுகிறதை, அவர்களை வழிநடத்துகிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், அற்ப காலம் இங்கே ஏதோ ஒரு தவறு செய்தது நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்தை மீறி நடந்து விட்டது நிமித்தமாக ஒரு இமைப்பொழுது அற்ப காலம் உண்ட கோபம் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கலாம். ஆனால் அதே நிலைமையில் ஆண்டவர் முகத்தை மறைத்து வைத்து கொண்டு அவரை தரிசிக்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது என்ற தண்டனையில் ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதில்லை. நித்திய கிருபையோடு நமக்கு இறங்கி நம்மோடு கூட ஆண்டவர் நம்மை மன்னித்து பேசுகிறவராகவும் நம்மை வழிநடத்துகிறவராகவும் நம்மை காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் நான் என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி எங்கள் மீட்பர் எங்களுக்கு சொன்ன உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, உமது ஜனமாகிய எங்களுடைய பாவங்களின் நிமித்தம், மீறுதல்கள் நிமித்தம், உம்முடைய வார்த்தையை கை கொள்ளாதது நிமித்தம், உம்மை துக்கப்படுத்தினது நிமித்தம் அற்ப காலம் உமது கோபத்திற்கு ஆளானவர்களாக யார் இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது மனது உருகி நித்திய கிருபையோடு ஒவ்வொருவருக்கும் இறங்கும்படியாக உமது முகத்தை காண்பித்து, உம்முடைய வழிகாட்டுதலை கொடுத்து, உமது மகிமையை காண்பித்து, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெப
ஜெபத்தை கேட்டு நீர் இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.